வாக்கர்த்தா விவசம்ருக்தௌ வாக்கர்த்தா பதிபக்தையே ஜகத பிதரவு வந்தே பார்வதி பரமேஸ்வரம். எல்லாமல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய திருக்குற்றால குழல்வாய்மொழி அம்பிகா சமேத குறுங்காலீஸ்வர பெருமானுடைய திருவடிகளை வணங்கி என்னுடைய குருநாதர் அகஸ்தியர் பெருமானையும் அருணகிரிநாதர் பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. ஜூலை மாதம் சார், இந்த ஜூலை மாதம் மெயினாக 3 மாற்றங்கள் நிகழப்போது. ஒன்று, சூரியன் குருவோடு இணையப் போகிறார். ஜூலை 15 தேதி ஆடி மாதம் பிறந்துடுச்சுனாக்கா குரு சூரியன் தொடர்பு. இந்த குரு சூரியன் தொடர்பு வந்து ஒரு டாப் காம்பினேஷன்னு நம்ம சொல்லலாம், ஒரு ஹையர் காம்பினேஷன்னு சொல்லலாம். ஏன்னா இரண்டுமே உயர்ந்த கிரகங்கள், ரொம்ப டாப் மோஸ்ட்டு ஒரு ஹையர் ரேங்க் இருக்கக்கூடிய ஒரு கிரகங்கள். அதனால் இந்த குரு சூரியன் தொடர்பு ஏற்பட போகுது. இன்னொரு பக்கம் சுக்கிரன் வந்து சிம்மத்தில் ஆட்சி பலம் பெறப்போகிறார். பகை வீட்டு பகை கிரகம் எல்லாமே இருந்தாலுமே கூட சுக்கிரன் கேதுவோடு இணைவு. அதே போல் செவ்வாய் பகவான் மிதுனத்துக்கு வர இருக்கின்றார். அப்போ இதனால் இந்த ஜூலை மாதம் என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு ராசிக்கும் தனியாக பார்க்கலாம். வாருங்கள். மேஷ ராசி சார், ராசிக்கு 4ஆம் இடத்தில் அமையக்கூடிய இந்த குரு சூரியன் தொடர்பு ஒரு பிரமாதமான கிரக அமைப்பு. மேஷராசி அன்பர்களே, இப்போது மேஷராசியை பொறுத்தவரையில் நிறைய பில்டர்ஸ் இருப்பாங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்க. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இன்ஜினியரிங் ஒர்க்கில், சிவில் ஒர்க்கில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, கான்ட்ராக்டராக இருக்கலாம், டெண்டர் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், இன்ஜினியராக இருக்கலாம், அல்லது அட்லீஸ்ட் ஒரு ஸ்டாஃபாக இருக்கலாம். ஸோ இந்த ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த குரு சூரியன் காம்பினேஷன் நல்லா எடுத்து கொடுக்கும். அதில் நீங்கள் வந்து ஒரு ஜாப் எடுத்திருக்கீங்க, இல்லை ஒரு ஜாப் ஒர்க் எடுத்திருக்கீங்க, உங்களுக்கு வர வேண்டிய பணங்காசு இருக்குது. மெயினாக மேஷராசி என்பர்களே, உங்களுக்கு ட்ரபுளுக்கு என்ன காரணம்னா 7.5 சனி ஒரு முக்கியமான காரணம். அதோட கூட ராகுவும் காரணம். இது யாருமே இந்த ராகுவை கணிக்கிறதே இல்லை, அதுதான் பெரிய ப்ராப்ளம். ஒரு சில மேஷராசி என்பர்கள் அவங்க பிஸ்னஸ்ஸு, அவங்க ஃபேக்ட்ரி, மெயினாக அவங்களுடைய இன்கம், இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்காக, ஒரு கேள்விக்குறியாக மாறி இருக்கும். நமக்கு ஏன் இந்த சூழ்நிலை வந்தது அப்படின்னு அவங்க அனலைஸ் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். காரணம் என்னென்னா, மேஷராசிக்கு ராகுவால் வந்த கொடுமை. நிறைய மிஸ் பண்ணியிருப்பாங்க, ரிலேஷனை மிஸ் பண்ணியிருப்பாங்க, ரிலேஷன்ஷிப்பை ஃப்ரெண்ட்ஷிப்பை மிஸ் பண்ணியிருப்பாங்க. அதே போல் ஊர் பேர் தெரியாதவங்களாம் இவங்க வந்து தான தர்மம் பண்ணியிருப்பாங்க. 4 லட்ச ரூபா கொடுத்தேன், 5 லட்ச ரூபா கொடுத்தான்னு ஒரு பெரிய அமௌண்ட்டு கொடுத்துருப்பாங்க. அப்போ இழப்புக்கள், மனசில் ஒரு பயம், இது மேஷராசிக்கு இருந்து வருகிறது. மெயினாக பிஸ்னஸ் பற்றின கவலைகள், தொழில் அமைப்புகளை பற்றிய கவலைகள். நான் நிறைய இடங்களில் சொல்வதுண்டு, இடதோஷங்கள். அந்த இடதோஷம், அதே போல் வாஸ்து தோஷம், பூமி தோஷம், இதெல்லாம் கூட உங்களை வச்சு பாடாய்படுத்துகிறது என்பது தான் உண்மை. மேஷராசி அன்பர்களே, இல்லை எல்லாருமே மேஷராசி டாப்பாக இருக்கும், ஓஹான் இருக்கும், ஓஹோன் இருக்கும் அப்படின்னு பொய் சொல்வதை விட, இந்த இடதோஷம் விட செவ்வாய் வந்து ராசிக்கு 3ஆம் இடத்துல போயிட்டு மறைவு ஸ்தானத்தில் உட்காந்துக்கிறார். அப்போ சனி 2-12 இருக்குது, செவ்வாய் சனி கேந்திரம் ஏறுகிறார்கள். அப்போ இந்த இடதோஷங்கள், வாஸ்து தோஷங்கள், பூமி தோஷங்கள், இதெல்லாம் ஒரு குடும்பத்தில் அடுத்து வேறு ஏதேனும் ஒருத்தர் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறது, மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், தொடர்ந்து ஆஸ்பத்திரி செலவு வர்றது, அல்லது ஒரு நிம்மதி இல்லாமல், ஒரு குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்கிறது, ஒரு சந்தோஷம் இல்லாமல், எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் தோல்வி, ரொம்ப நாள் இழுத்துக்கிட்டே போகிறது. இது எல்லாமே இதுதான் காரணம். அவன் நிச்சயமாக மேஷ ராசி என்பவர்களை இந்த குரு சூரியன் தொடர்பு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரெமெடிக்கான, ஒரு பரிகாரத்துக்கான காலம், ஒரு விமோசனத்துக்கான காலம். அப்போ இந்த ஜூலை மாதம் உங்கள் கம்பெனியாக இருக்கலாம், உங்கள் ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், அல்லது உங்கள் வீடாக இருக்கலாம், ஏதோ ஒன்று சரியில்லாமல் இருக்குதுன்னு அர்த்தம். கணவன் மனைவி பிரிஞ்சு போகிறதா இருக்கலாம், பசங்களுடைய வாழ்க்கையாக இருக்கலாம்,
அப்போது உங்கள் ஜாதகத்தை யாருக்கு அந்த அமைப்பு சரியில்லாமல் இருக்கோ அவங்களுடைய ஜாதகத்தை வச்சு வீட்டில் ஒரு நல்ல ஒரு வாராகி பூஜை இல்லை வாராகி ஹோமம், ஒரு சுதர்சன ஹோமம், இல்லை ஒரு சூலனி துர்கா, உங்கள் ஜாதக அமைப்பு படி என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்த்து அதற்கு ஏற்ப ஒரு பரிகாரங்கள் பிராயச்சித்தங்க வீட்டில் ஒரு யாகம், ஒரு அக்னி வளர்த்தீங்கன்னா நிச்சயமாக அது உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை, ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். சும்மா தொடர்ந்து ஒரு மாத்திரை மருந்துக்கு கொடுத்துட்டு ஆஸ்பத்திரிக்கு கொடுத்துட்டு வீண் விரயங்கள் ஆவதை விட மனசுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். வீடு சுத்தமாகும், கம்பெனி சுத்தமாகும், இடம் சுத்தமாகும். நிச்சயமாக நாளைக்கு நீங்கள் வசிக்கிறதுக்கு தகுதி அதிகரிக்கும். அப்போது ஒரு வளர்ச்சி, கண்ணுக்கு முன்னாடி ஒரு வளர்ச்சி எனக்கு தெரிகிறது. மேஷராசி அன்பர்களே, நல்ல முன்னேற்றம் இருக்குது. மேஷராசி அன்பர்களுக்கு அது உள்நாட்டில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம், வெளிநாடுகளில் வசிக்கக்கூடியவங்களாக இருக்கலாம். அப்போ வெளிநாட்டில் நீங்கள் வசிப்பவராக இருந்தாலும் உங்களுக்கு என்ன மாதிரியான 1008 கஷ்டங்கள் இருக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள். ஒருத்தருக்கு வேலையாக இருக்கும், ஒருத்தருக்கு தொழிலாக இருக்கும், ஒருத்தருக்கு ஃபேமிலியாக இருக்கும், ஒருத்தருக்கு ஹெல்த் உடம்பாக இருக்கும். அப்போ மேஷராசி என்பதிலே உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கெல்லாம் அந்த ஜூலை மாதத்தில் பரிகாரங்கள் செய்து அறிந்து பரிகாரங்கள் வழிபாடுகள் செய்வீர்களேயானால் வெற்றி நிச்சயம். அது எந்த மாதிரியான கஷ்டங்களாக இருந்தாலும், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், உடல்நிலை ஆரோக்கியம், செய்வினை கோளாறுகள், அப்போ வழிபாடுகள் கை கொடுக்கும். ஏன்னா இந்த மாதம்தான் அந்த குரு சூரியன் தொடர்பு, உயர்ந்த கிரகங்கள், அந்த கிரக அமைப்பு இருக்கிறதால எனக்கு மேஷராசிக்கான ஒளிமயமான எதிர்காலம் என் கண்ணுக்கு தென்படுகிறது. வாழ்த்துக்கள் மேஷராசி அன்பர்களே. ரிஷப ராசி சார், ராசிநாதன் சுக்கிரன் 4ஆம் இடத்துல கேந்திரம் இருக்கிறார். நான் சொல்லியிருந்தேன் சினிமா துறைக்கு சிறப்பாக இருக்கும்னு சொல்லியிருந்தேன். சுக்கிரன்னு சொன்னாலே சார் பேங்க் செக்டர்ஸ்லாம் அங்கே வந்துடுவாங்க. சில பேங்க்கில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, ப்ரைவேட் பேங்காக இருக்கலாம் அல்லது கவர்மெண்ட் பேங்காக இருக்கலாம், இன்சூரன்ஸ் கம்பெனியாக இருக்கலாம், டெலிகாலர்ஸாக இருக்கலாம், இல்லை அது ஏஜென்சியாக இருக்கலாம். இந்த டெலிகாலர்ஷிப் மாதிரி பேங்க் செக்டருக்கு பேக்கப் ஒர்க் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம், ஐடி ஃபீல்டாக இருக்கலாம். இதெல்லாமே சுக்கிரன் தான். எலக்ட்ரிக்கல்ஸு, எலக்ட்ரானிக்ஸ் ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்க, அதே போல் ஷோரூம் வச்சு நடத்தக்கூடியவங்க, ஹோம் அப்ளையன்சஸ் அந்த மாதிரிலாம் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, புக் சென்டர்ஸ்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க, அதே போல் சூரியன்னு சுக்கிரன்னு சொல்லியாச்சுனாக்கா திருமண மண்டபங்கள், திரையரங்குகள், மால் சென்டர்ஸில் ஷாப் வச்சு நடத்தக்கூடியவங்க, மால் சென்டர் ஓனராக இருக்கக்கூடியவங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிரனுடைய காரகத்தை சினிமா துறையை சார்ந்தவர்கள், மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்கக்கூடியவங்க, துணை நடிகர்கள், நகைச்சுவை நடிகர்கள், கலைத்துறையை சார்ந்தவர்கள், மெயினாக கலைத்துறையை சார்ந்தவர்கள். அதே போல் இந்த திருமணத்துக்கெல்லாம் மேக்கப் போடுறாங்க இல்லையா, அந்த லேடிஸ் ஆர்டிஸ்ட், அந்த மாதிரியான மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்கக்கூடியவங்க. அதுதான் கல்யாண பெண்களுக்கான இந்த மெஹந்தி வைக்கிறது, அந்த மாதிரியான இன்ஸ்டாலை போட்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க. இதெல்லாமே சுக்கிரனுடைய ஆதிக்கம். அப்போ இந்த மாதிரி நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான். மேபி சுக்கிரன் சூரியன் வீட்டில் இருக்கிறதுனால அரசாங்கம் சார்ந்த சப்போர்ட் பண்ணக்கூடியவங்க, அரசியல் தலைவர்களாக இருக்கக்கூடியவங்க, அரசியலில் குடும்பம் செய்யக்கூடிய, வருமானம் பார்க்கக்கூடியவங்க, அதே போல் உள்நாடாக இருக்கலாம், வெளிநாடாக இருக்கலாம். குடும்ப பொறுப்புகளை எடுத்து இந்த பெண்கள் குடும்ப பொறுப்பை எடுத்து, நான் இன்னும் கல்யாணமே பண்ணிக்கல, நான் தான் குடும்பத்தை சுமக்கிறேன், எங்கள் அண்ணன் இருக்கார், எங்கள் தம்பி இருக்கார், இன்னும் கல்யாணம் பண்ணல, நானும் பண்ணிக்கல, அவரும் பண்ணிக்கல, அல்லது எங்கள் அக்காங்க இருக்காங்க, அது மாதிரி சம்திங். அந்த லேடி அந்த குடும்பத்தையே சுமப்பாங்க, பெரியவங்க. அந்த மாதிரி இன்னும் திருமணம் ஆகாமல் குடும்ப பொறுப்புகளை எடுத்திருக்கக்கூடிய, உள்நாடாக இருக்கலாம், வெளிநாடாக இருக்கலாம், குடும்ப பொறுப்புகளை சுமக்கக்கூடியவர்கள், அல்லது இவங்க ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக பொறுப்பாக இருப்பாங்க, கீழே இருக்கிறவங்க அன்ரெஸ்பான்சிபிளாக இருப்பாங்க, ஊதாரித்தனமாக இருப்பாங்க. அப்படிலாம் திருமணம் ஆகாமல் திருமணம் தள்ளி போய்கிட்டே இருக்கும்.
அப்போ இந்த சுக்கிரனுடைய காரகத்துவம் பேங்க் செக்டர் சொல்லியிருக்கேன், ப்ரைவேட் பேங்க்கோ கவர்மெண்ட் பேங்க்கோ ஃபினான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அது மெயின் இல்லையா, டிரான்சாக்ஷன்ஸ் ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, பணங்காசுகள் கொடுக்கல் வாங்கல் டிரான்சாக்ஷன் அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, பெரிய பெரிய கமிஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அதே போல் விவசாயத்துறையில் எல்லா இடத்துலையுமே இப்போ ஹோல்சேல் இருக்குது, எல்லா இடத்துலையுமே கமிஷன் பிஸ்னஸ் இருக்குது. ஒரு நெல் கரும்பு சவுக்கு போட்டால் கூட அதையும் இப்போ வந்து கமிஷன் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அப்போ அந்த மாதிரிலாம் கமிஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, விவசாய பெருமக்கள், குறிப்பாக தோட்டம் துறவு வச்சு நடத்தக்கூடியவங்க, காடுகள் வச்சு பண்ணக்கூடியவங்க, தென்னை மரங்களாக இருக்கலாம், தேங்காய் பிஸ்னஸாக இருக்கலாம், டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸாக இருக்கலாம். அதே போல் சுக்கிரன் வந்து ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, கோல்டு மார்க்கெட்டு, சில்வர் மார்க்கெட்டு, மெயினாக ட்ரேடிங் செய்யக்கூடியவங்க, கிரிப்டோ கரன்சியில் ஏமாந்தவர்கள், ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு, லாட்ரியை நம்பி உட்காந்துருக்கக்கூடியவங்க, திடீர் அதிர்ஷ்டத்தை எதிர்பார்க்கக்கூடியவர்கள், இப்படி இந்த சுக்கிரனை மட்டுமே வச்சு நம்ம நிறைய காரகத்துவங்கள் சொல்லலாம். அப்போ ரிஷபராசினியர்களை இதில் நீங்கள் எங்கே இருக்கீங்க? நான் வந்து சினிமா துறையில் இருக்கிற சாமி, நான் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு, இல்லை நான் வந்து நகைச்சுவை நடிகராக இருக்கலாம், நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க, எல்லோரும் பார்த்துருப்பீங்க. இல்லை நான் நடிகருடைய பையன், என் பையனுக்காக தான் சாமி நான் பார்க்குறேன். இப்போ கூட ரிஷபராசியில் சமீபமாக ஒரு அந்த காலத்து ஒரு நடிகர் அவங்களுடைய பையனுக்காக பார்க்க வந்தாங்க, அவங்களுடைய பையனுடைய ஃப்யூச்சருக்காக பார்க்க வந்தாங்க. அப்போ அதுபோல் சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம், அரசியல் நண்பர்களாக இருக்கலாம், ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம். அப்போது ரிஷபராசி நேயர்களை நான் சொன்ன இதை யாராக வேண்டும், நீங்கள் உள்நாடாக இருக்கலாம், வெளிநாடாக இருக்கலாம். இப்போ வெளிநாடாக இருந்தால் என்னவாக இருக்கும்? மெயினாக சுக்கிரன்கிறதால பிரயாணங்கள், இந்த விசா சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், விசா எனக்கு ரினிவல் ஆகுமா, பிஆர் கிடைக்குமா, இங்கே வந்து கம்பெனியில் எனக்கு அந்த திரும்ப அப்ளிகேஷன் கொடுப்பாங்களா, நான் இங்கே இருப்பேனா, திரும்ப வந்துடுவேனா, இதுதான் அங்கே கேள்வியாக இருக்கும். என்கொயரிகள் அல்லது வெளிநாடுகளில் எதுவும் சின்ன சின்ன வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு, ஒரு சின்ன என்கொயரி நடந்துக்கிட்டு இருக்கு, இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் எனதருமை ரிஷப ராசி நேயர்களே, அதுக்கெல்லாம் தீர்வு உண்டு. அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் நல்ல தீர்வு கிடைக்கும். எப்படி சாமி கிடைக்கும்? உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும். அப்போ இந்த மாதம் ஜூலை மாதம் நீங்கள் உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும் நல்ல முன்னேற்றம் இருக்கும். உங்கள் பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். மெயினாக நான் சொல்லக்கூடியது தான், ரொம்ப நாளாக நடந்து வரக்கூடிய சில ப்ராப்ளம், விசா சம்மந்தப்பட்ட ப்ராப்ளமாக இருக்கலாம், போலீஸ் கேஸாக இருக்கலாம், இல்லை வருமானமாக இருக்கலாம், தொழில் அமையாமல் இருக்கலாம், மெயினாக இன்கம் கிரியேட் ஆகாமல் இருக்கலாம், வருமானம் சம்பந்தப்பட்ட கேள்விகளாக இருக்கலாம். இதுக்கெல்லாம் நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். குரு சூரியன் காம்பினேஷன், நல்ல கிரக அமைப்பு இருக்குது. அப்போ ஜெயிக்கக்கூடிய இடத்தில் ரிஷபராசி அன்பர்கள். அப்போ என்ன செய்யணுங்க? இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்க போது. ஸோ நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடுகள் என்ன, வணங்க வேண்டிய தெய்வம் என்ன, என்ன மாதிரியான எந்த முறையில் நீங்கள் வந்து பரிகாரங்கள், இந்த வழிபாடுகள் செய்யணும் என்பதை அறிந்து அதற்குரிய வழிபாடுகளை செய்வீர்களே ஆனால் கவலை வேண்டாம். ரிஷபராசி அன்பர்களே, ஜெயிப்பது உறுதி, வெற்றி நிச்சயம். ரிஷபராசி அன்பர்.